ஓகே, திரு சுகுணா திவாகர், இங்க இந்தியா கூட்டணி முரண்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியா போகிற இடங்கள் எல்லாம் சொல்லிட்டாரு சார். கடைசியாக நம்ம பேசலாம். போகிற இடங்கள் எல்லாம் தொடர்ச்சியா பேசுறாங்க. பிரதமர் முகம் என்கிற ஒன்று இல்ல, ஓராண்டுக்கு ஒருவர் பிரதமராக இருப்பார்களா அப்படின்னு தொடர்ச்சியா பேசுகிற போது இப்போ இந்தியா கூட்டணி இங்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தொடர்ந்து பெரிதாக்கி பேசக்கூடிய ஒரு தேவை எழுந்திருக்கிறதா? இல்லை, முதல்ல வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் 400 சீட்டு ஜெயிப்போம், 370 சீட்டு ஜெயிப்போம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தவங்க இப்போ கடைசியில் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா, அடுத்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் யார் பிரதமர், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருத்தர், ஸ்டாலின் ஒரு ஆண்டு பிரதமராக இருப்பார், அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஆண்டு பிரதமராக இருப்பார்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வேற ஒரு நிலைமையில வந்து பேசுறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்கிற மாதிரி ஒரு டோன் மாறுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கர்நாடகாவே எடுத்துக்கிட்டோம்னா, கர்நாடகாவில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பிரஜ்வால் ரேவண்ணாவில் இருந்து நிதி பகிர்வில் இருந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. ஆனால் மோடி என்ன பேசுகிறாருன்னா, அவுரங்கசீப்பை ஏன் ராகுல் காந்தி விமர்சிக்கவில்லை அப்படின்னு பேசுறாரு. அப்ப இந்தியாவில் வந்து பல பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது. வந்து இங்கே வந்து வறுமையிலிருந்து, வேலைவாய்ப்பில் இருந்து, பணவீக்கத்திலிருந்து, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிருந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்ல மறுபடியும் இஸ்லாமியர்கள் விவகாரத்தை பேசுகிற போது அவர் இஸ்லாமியர் எதிர்ப்பை, வெறுப்பை உமிழ்கிறார் பிரதமர் அப்படின்னு சொல்லும் போது அவர் வரலாற்றை மேற்கோள் காட்டுறாரு, தரவுகளை சொல்றாரு. வரலாற்றில் இஸ்லாமிய மன்னர்கள் இந்து கோயில்களை இடிக்கலையா அப்படின்னு ஒரு வரலாற்றை ஒப்பிடுறாரு. அதுல என்ன தவறு இருக்குன்னு அது இன்னைக்கு பிரச்சனை இல்லை. ராகுல் காந்தி என்ன பேசுகிறாருன்னா, மன்னர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து விட்டது, மக்களுடைய ஆட்சி காலங்கிறப்ப இவர் அதை அப்படி ட்வீட் பண்றாரு. இந்து மன்னர்களை மட்டும்தான் ராகுல் விமர்சிக்கிறார், அவுரங்கசீப்பை ஏன் அவர் விமர்சிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்கிறார். ஆனால் நீங்கள் ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு இதுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுங்கிறத பார்க்குறோம். முழுக்க வந்து இஸ்லாமியர்களை மையப்படுத்தி மட்டுமே தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து மோடி வந்து 10 ஆண்டு காலம் மோடி ஆண்டிருக்காங்க, மோடியுடைய சாதனைகளை சொல்வது அப்படிங்கிறத விட்டுட்டு எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுவது, குறிப்பாக இஸ்லாமியர்களை மட்டும் தனிமைப்படுத்தி அவர்களை வந்து டார்கெட் பண்றதுங்கிறது ஒரு புவி அரசியல்ங்கிற அடிப்படையில் அந்தந்த மண்ணுக்கேற்ற அரசியலை பிரதமர் முன்னெடுக்கிறார். அந்த மாநிலத்துக்கு என்ன வேணுமோ அதை பேசுறாங்க, ராஜஸ்தானுக்கு என்ன வேணுமோ அதை பேசுறாங்க, பீகாருக்கு என்ன வேணுமோ அதை பேசுறாங்க அப்படின்னு அதை பார்க்க முடியாதா? இப்போ கர்நாடகாவுக்கும் அவுரங்கசீப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அங்கே போய் அவுரங்கசீப் பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இவர் இந்தியா முழுக்க இதுதானே பேசிக் கொண்டிருக்காரு. இந்தியா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுனா, எய்ம்ஸுக்கு நீங்க நிதி தரல, மெட்ரோ ரயிலுடைய அடுத்த கட்டத்துக்கு நிதி தரல, இதை பத்தி பேசவே இல்லையே. அவர் என்ன பேசுறாரு? 1977 கச்சதீவு கொடுத்ததை பத்தி பேசுறாரு. எம்ஜிஆர் நல்லவர், ஜெயலலிதா மிகவும் நல்லவர், இதைத்தான் பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசவில்லை. தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் அவர் மதம் சார்ந்த விஷயங்களை பேசவே இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, மதத்தையோ கடவுளையோ இந்துத்துவாவோ பேசவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி அவர் போகிற பொழுதுதான் மதம் சார்ந்த விஷயங்களை, குறிப்பாக வந்து வட மாநிலங்களில் பேசுகிறார், கர்நாடகாவில் பேசுகிறார். ஆனால் சந்திரபாபு நாயுடு டோட்டலா இதுக்கு நேரெதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அது வெறுமனே வந்து கூட்டணிக்குள்ள ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியாது. இன்னைக்கு எலெக்ஷன் அஜெண்டாவா பிஜேபி வைத்திருப்பது இல்ல. அப்படி முரண்கள் இருக்கும், அது அவர்களுடைய உரிமை அப்படிங்கிறாங்க. அதுதான் சொல்றேன், முரண்கள் இருக்கும். ஏன்னா வந்து முரண்பாடு இல்லைன்னா இன்னொரு கட்சியே தவிர எல்லா கட்சியுமே ஒரே கட்சியில் வந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு மோடியினுடைய அஜெண்டா என்பது என்ன? மோடி மறுபடி திருப்பி பேசுவது என்ன? ஒன்னு குடும்ப அரசியலை பேசுறாரு, ரெண்டாவது வந்து இஸ்லாமியர் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறார். குடும்ப அரசியல் அப்படின்னு பேசுற பொழுது பிஜேபி கூட்டணி அத்தனை பேருமே குடும்ப அரசியல் தான் இருக்காங்க. சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், இவர் இப்ப வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்படக்கூடிய தேவகவுடா பேரனாவாக இருக்கட்டும், அல்லது கர்நாடக மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய எடியூரப்பா பையனா இருக்கட்டும், எல்லாமே குடும்ப அரசியல் இருக்காங்க. ரெண்டாவது வந்து இஸ்லாமியர்கள், அதாவது இந்துக்களுடைய வளங்களை திருடி பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்து மோடி பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு பேசுவது என்பதே, அதுவே இந்த கூட்டணியுடைய, இந்தியா கூட்டணிக்கு ஒரு தார்மீக தோல்வியைத்தான் காட்டுகிறது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து ஒருவரில். அதாவது வந்து பெண்களை வந்து தாயாக மதிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓத் எடுத்துக்கிறோம் ஸ்கூல்ஸ்ல. ரக்ஷா பந்தன், ராக்கி அப்படிங்கிறது வட மாநிலங்கள்ல தான் அதிகம், நம்ம ஊரோட வட மாநிலங்கள் தான் அதிகம். ஆனா பெண்கள் சென்டிமெண்ட் அப்படின்ட்டு வரும்போது, உமனோட எமோஷன்ஸ் அப்படின்ட்டு வரும்போது என்னென்னமோ பேசுறாங்க, ஏதேதோ பேசுறாங்க. இவங்க ஏன் கேஸ் போடல, அவங்க ஏன் கேஸ் போடல, இவங்க அங்க போயிட்டாங்க, அவங்க எங்க போயிட்டாங்க, இன்க்ளூடிங் நம்மள மாதிரி விவாதத்துல உட்கார்றவங்களும் ஊடகங்களும் நம்ம இப்படிதான் பேசுறோம். ஏன் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பத்தி யோசிக்க மாட்டோம்? பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம எல்லாருமே வந்து அதை நோக்கணும். அப்ப அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர், irrespective of any legal issues, irrespective of state government or central government, he must be punished. எல்லாரும் அந்த கன்சர்னோட தான் பேசுறாங்க. அது பொலிட்டிசைஸ் ஆகும்போது அது அரசியலோடு சேர்த்து பேச வேண்டிய தேவை எழுது.